நிறைய பேரு ஏன் நாங்கெல்லாம் கோர்ஸ் போட்டு வரக்கூடாதா? நல்லா இருந்துச்சு நீ வச்சு என்னன்னா, நானும் இதுக்கு முன்னாடி டிவிகே மீட்டிங் ஒரு 2-3 மீட்டிங் அட்டன் பண்ணிக்கிறேன். அப்போ இருந்து இப்போ வரைக்கும் இவருக்கான கூட்டம் குறையவே இல்லை. இவரை பற்றின நடுவில் ஒரு சில அவதூறுகள் வந்துச்சு. என்ன நடந்தாலும் இவரை பற்றின கூட்டம் குறையவே இல்லை. ஸோ இப்போ இந்த மீட்டிங் நடந்துட்டு இவர் ரோட் ஷோ பண்ணும்போது அப்படியெல்லாம் ஓடுறாங்க, பின்னாடியே ஓடுறாங்க. எனக்கு என்ன தெரியல, நான் ஒரு செகண்ட் நானும் ஓடிட்டு தான் இருந்தேன். ஆனால் ஒரு செகண்ட் நின்று பார்க்குறேன், இன்னும் கடவுளை பார்த்த மாதிரி ஓடிட்டு இருக்கிறாங்கன்னு நான் யோசிப்பேன். அப்போ தான் யோசித்தேன், இந்த மனுஷன் ஏதோ பண்ணுறாரு அப்படின்னு நான் யோசித்தேன். ஸோ அதுக்கப்புறம் எனக்கு விஜயண்ணா, மாண்புமிகு முதலமைச்சர் விஜயண்ணா அவர்கிட்ட பிடிச்ச ஒரு 3 விஷயம். சக்ஸஸ், கண்டிப்பாக சக்ஸஸ் ஆவார். அது அவரோட ஈகோனாலையா இல்லை அவருக்கு அமைதான் தெரியல, கண்டிப்பாக ஜெயிப்பார். 2வது விஷயம், டிஸ்ட்ராக்ஷனை கண்டுக்க முடியும். என்ன டிஸ்ட்ராக்ஷன் பண்ணாலும், அவரை போட்டு என்ன பண்ணாலும் சரி, அவர் வழி இதுதான், திரும்பி போகிற ஐடியாவே இல்லை. அந்த மாதிரி அவர் பாட்டுக்கு அவர் வேலையை பண்ணிட்டு போய்கிட்டே இருப்பார். 3வது விஷயம், நெகட்டிவிட்டிஸ், இக்னோரன்ஸ். அவரை பற்றின எவ்வளோ நெகட்டிவிட்டி, எவ்வளோ அவதூறுகள், எவ்வளோ பரப்பினாலும் அவர் அதை கண்டுக்கவே மாட்டார். இன்றைக்கே சொல்லித்தரல மீட்டிங்கில், நீங்கள் நெகட்டிவாக பேசுங்க, என்னை பற்றி அது இதுன்னு பேசிகிட்டே இருங்க, நான் மக்களுக்கு நல்லது செஞ்சுட்டே போயிட்டே இருப்பேன். ஸோ இந்த மாதிரி விஷயம். சரி, நானும் யோசித்தேன், அந்த சிஎம் ஆகிருக்க அந்த 1 வாரம் ஆச்சுல, அப்போ நானும் யோசித்தேன், ஒருவேளை இவர் சிஎம் ஆகலைன்னா அப்போ நாமளும் எவ்வளோ தான் பண்ணாலும் கடைசியில் எந்த பயனும் இல்லாமல் தான் போகுமோ அப்படின்னு நினச்சேன். ஸோ அப்புறமா தான் அண்ணன் சிஎம் ஆனதுக்கப்புறம் தான் தோணுது, நம்ம ஒரு விஷயத்தை மனசார நேசிச்சுட்டு உண்மையாக இருந்து பண்ணோம்னா கண்டிப்பாக அந்த விஷயத்தில் நம்ம ஜெயிப்போம்னு. இது எல்லோரும் கண்டிப்பாக இது ஒரு விஷயமா எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன். வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு நன்றி, வணக்கம்.